படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள். இன்னும் டைரக்டருக்கு ஒன்றும் மிரட்டல்லாம் வரலையா? ஏதோ மிரட்டல்லாம் வரலையா? இந்நேரம் வந்திருக்கணுமே. படம் ரீச் இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்போ எல்லோரும் இப்போ மீடியாவில் போட்டுருவீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி எல்லா டைரக்டர்ஸும் பேசுகிறாங்கன்னு. ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு மாதம் தூங்க விட மாட்டீங்க. எங்கேயோ ஒளிஞ்சிருக்க போகிறாரோ இல்லை எங்கேயோ மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்க முடியும். இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில், நான் சொல்கிற திரையுறையில் சமூகத்தில் மாற்றம் வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன். சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேர்கிற ஊடகம். அப்போ என்ன சொல்ல வர்றோன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை நான் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுலேருந்து என்னால் புரிஞ்சுக்கிட்டதும், அப்புறம் இப்போ நண்பர்கள் பேசின வச்சு புரிஞ்சுக்கிட்டதும், அரசியலில் வந்து காலகாலமாக கடந்த 50 வருடங்களாக வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு போயே கிடக்கிறோம். எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாமல், எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்த தீர்க்கமான முடிவை வந்து கொண்டு வர முடியாமல், எங்கேயோ சோரம் போய் எங்கேயோ ஏதோ ஒரு பிழைப்புக்காகவா, காசுக்காகவா, இல்லை பயந்தாங்கொழித்தனமா, இல்லை எந்த இடத்துல நம்ம எதிர்க்க முடியாமல் முதுகெலும்பு இல்லாமல் ஓட்டு போடாமல் பயந்து உட்காந்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பயந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரணும். இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் மக்களுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கணுன்றது தோணும். மாணவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் சக்தியை தான் வந்து அரசியல் ரொம்ப பயன்படுத்துது. அரசியல் ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு ஜாதி கட்சிகளோ வந்து மாணவர்களை இளைஞர்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தன்னோட அரசியலுக்கு அப்படின்றத ரொம்ப ரியலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விஜயகுமார். இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது பார்க்குற மாணவர்கள் தூண்டப்படுவார்கள். தன்னை நம்பி வந்து எதுக்க வந்து தன்னோட கிராமத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிற பொய்களை, பித்தலாட்டங்களை, இல்லை பண்ணுற ஊழல்களை, இல்லை அநியாயங்களை எதிர்த்து நின்று அடிக்கணும், தட்டி கேட்கணுன்ற ஒரு உணர்வு வந்து இளைஞர்களுக்கு வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ இந்த படத்தை நான் பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 100 இடத்துலேயே காட்டா பண்ணியிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கணும், வரல, தாமதமாக வந்துருச்சு, பரவாயில்ல. பட் அந்த இயக்குனரோட சின்சியரான உழைப்பு பிடிச்சிருக்கு. அது தான் எடுத்துக்கிட்ட இந்த ஊடகத்தை முதல் படமாக பண்ணுறப்ப அது எதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஒரு காசு சம்பாரித்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டராக செட்டில் ஆகணும்னு நினைக்காம தன்கிட்ட கிடைச்ச மீடியாவை வந்து எடுத்த உடனே பவர்ஃபுல்லாக போய் இந்த சமூகத்துக்கு பயன்படுத்த நினைக்கிற அந்த விஜயகுமாருக்கு ஒரு சல்யூட், அந்த டீமுக்கு ஒரு சல்யூட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி படங்கள் எடுங்க. இது மாதிரி படங்கள் எடுக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் நிறையா வரும், இடர்பாடுகள் நிறையா வரும். ஆனால் காலம் தாண்டினாலும் நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுதான் சினிமாவோட பெரிய சக்தி. நமக்கு மார்க்கெட் இருக்கணும், மார்க்கெட் இல்லை நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி இந்த சமூகம் பேசிக்கிட்டே இருக்கும், உங்களை பற்றி இந்த சமூகம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த போல் வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் உரியடி. இதை வந்து தயார் பண்ண நலன் குமாரசாமி அண்ட் நண்பர்களுக்கும், இதுக்கு இனிஷியேட் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நிஜமாக நான் தேசிகீதம் பண்ணும்போதெல்லாம் அப்படி இல்லை எனக்கு யாரும். ஏன்னா நான் வந்து ஒரு தேசிகீதம் பண்ணும்போது கிட்டத்தட்ட சுமோவிலே 15 நாள் வாழ்ந்தேன் நான். ஏன்னா சுமோவில் ஒளிஞ்சிருந்து 15 நாள் வாழ்ந்தேன். என்னை அவ்வளோ தேடிட்டு இருந்தாங்க இந்த தேசிகீதம் படம் பண்ணப்போ. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான இளைஞர்கள் நிறைய வரணும். எடுத்துக்கிட்ட படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மீடியாவை வந்து சரியாக பயன்படுத்துகிற இளைஞர்கள். ஆச்சரியமாக இருக்குது இந்த பசங்களை பூரா பார்க்கும்போது. எல்லாம் புதுசு, ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ரியல் சினிமாவாக அந்த அரசியல் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், யார் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க, எவன் வந்து நம்பி கழுத்திருப்பான், எவன் வந்து எதுக்கு நின்று முட்டுவான், எவன் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. வயலன்ஸ் சொல்கிறான். நிஜமாக அவர் சொன்னது மாதிரி இது வயலன்ஸ் கம்மியாக இருக்குது. இதை விட பயங்கரமான வயலன்ஸ்லாம் வந்து சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம காட்டுறதுக்கு நமக்கு சென்சாரில் அனுமதி இல்லை. இல்லாட்டி இதை விட பயங்கரமான சினிமாவில் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுத்து காட்ட முடியும். ஏன்னா காட்டும்போது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், எச்சரிக்கை உண்டாகும் மக்கள்கிட்ட. இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான படமாக நான் இதை பார்க்குறேன் மக்கள்கிட்ட. மாணவர்கள் குறிப்பாக 2 விஷயத்தில் அவங்க அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க. ஒன்று, அரசியலில் எது உண்மையான அரசியல்னு தெரியாமல் யார் பக்கமோ எல்லார் பக்கமும் பின்னாடி போய் நின்று தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து மதுவுக்காக வந்து பெரிய பிரச்சாரமே நடந்தது, பெரிய போட்டியே நடந்தது. மது விலக்கு கொண்டு வருவோம்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்காக பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஆனாலும் 500 கடைகளே மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து மதுவில் திளைச்சிக்கிட்டு தான் இருக்குது. 10 மணிக்கு அப்புறம் தான் கடை திறப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஆளுங்கள்லாம் ராத்திரியே வாங்கி வச்சுட்டாங்க காலையில் 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதெல்லாம் தீர்வு இல்லை.
மதுவை 10-12 மணிக்கு கடத்துறப்போம், சாயந்தரம் 8 மணிக்கு மூடுன்றோம் தீர்வு இல்லை. மதுவை முழுக்க ஒழிக்கணும், அதுதான் தீர்வு. அந்த முழுக்க ஒழிக்கிறது ஏன் சாத்தியம் இல்லை? அதில் வர்ற வருமானத்தை நீங்கள் கொடுக்குற இலவசங்களில் கட் பண்ணிருங்கன்றேன். நீ கூட இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மது தேவையில்லாமல், மது வேண்டாம். மதுவால் ஒவ்வொரு குடும்பங்களும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் குறிப்பாக நான் ஷூட்டிங் போகும்போது பார்க்குறேன், காலையில் 10 மணிக்கு நான் ஷூட்டிங்கில் என்னன்னா சுற்றி வேடிக்கை பார்க்குற கூட்டம் அவ்வளோ வருது. ஆனால் அந்த வேடிக்கை பார்க்குற இளைஞர்கள் காலையிலேயே ஃபுல்லாக தண்ணியில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறத விட தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2-3 மாற்றங்களில் மதுவிலக்கை பூர்ணமாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் முடியாது? உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன் முன்னேறணும், பெரிய லெவலில் சாதிக்கணும், பெரிய லெவலில் இந்த சமூகம் மாறணும்னு நினச்சிங்கன்னா மதுவிலக்கு ரொம்ப அவசியம். அந்த மதுவினால் ஏற்படும் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த முடிவு எடுக்கிற பூரா அந்த தண்ணி அடிச்சிருக்கும் போது எடுப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் மூளை மழுங்கி போகும், அப்போ தான் மூளை சொன்னபடி கேட்காது. தண்ணி அடிச்சிருக்கிறப்ப தான் அந்த எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக 2 விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் பொழுது தான் அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி டைரக்டர்ஸுக்கு தைரியம் வரும். ஏன்னா ஒரு படத்தை எடுத்த உடனே நீங்கள் எதுவுமே பார்க்காம, எங்கேயுமே பார்க்காம, தியேட்டருக்கு வராமல் திருட்டு டிவியில் பார்த்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் இனிமேல் இது தேவையான இடத்துக்கு வந்துடுறோம். ஸோ நீங்கள் திரையரங்கத்தில் மக்கள் பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கான ஆதரவு கொடுக்கும்போது தான் இது மாதிரி மாற்று சினிமாக்கள், அதாவது சமூகத்தை மாற்றத்திற்கான சினிமாக்கள் நிறைய உருவாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சினிமாவில் இருக்கவங்களே போராடணும், சினிமாவில் புதுசாக வர்றவங்களே இந்த மாதிரி படங்களை பண்ணணும். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் திருட்டு டிவியில் தான் பார்க்கணும்னு உட்கார்றது எந்த வகையிலையும் நேர்மையான செயல் இல்லை. எல்லாரும் மாறணும். ஸோ அதுக்கு இது இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரிஜினலான ஒரு படம். எந்த டிவிடியும் பார்த்து எடுக்காமல், இந்த படத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ரொம்ப ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு ஜாதி சங்கம் ஒரு ஜாதி அரசியல் கட்சியாக மாற எவ்வளோ கேவலமான வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் படமாக எடுக்கிறதே கஷ்டம், அதை பேசுகிறதும் கஷ்டம். அதை ஒரு படத்தினுடைய கண்டென்ட்டாக வச்சுருக்காங்கிறது தான் அவங்களுடைய தைரியம். அந்த தைரியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லி தியேட்டருக்கு வரதை குறைச்சிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப தலைவாசல்னு ஒரு படம், உதயம்னு ஒரு படம், ராம்குமார் சாரோட படம், அந்த 2 படமும் பார்க்குறப்ப அந்த வயலன்ஸ் என்ன ஸ்டிமுலேட் பண்ணுச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் கிட்டத்தட்ட அந்த திரும்பவும் சைக்கிள்லேருந்து அந்த செயினை பிக்கிற ஷாட் உதயம்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போலாம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் அப்படி இருக்குன்னு நினச்சோம். இந்த படம் பார்க்குறப்ப தான் தெரியுது இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை விட வேறு என்ன செய்ய முடியுங்கிறது இந்த படம் மறைமுகமாக சொல்லுது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயகுமாருங்கிற ஒரு இயக்குனர் முதல்ல ஒரு படம் பண்ணுறாரு. அது பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் சொல்லலாம், சென்னை மாதிரி இல்லாமல் பின்னாடி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு கல்லூரியை காட்டின விதமாகட்டும், அந்த கல்லூரியை பயன்படுத்தி, அந்த கல்லூரி மாணவர்களை பயன்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது, மேல் வர்க்கத்தினருக்கு ஜாதிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, எந்த அளவுக்கு தேவைப்படுது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக இந்த மாணவர்களுக்கு வாழ்க்கையையும் பயன்படுத்தி சொன்ன முதல்ல அந்த என்ன சொல்கிறது சமூக அக்கறைக்கு மட்டுமே எனக்கு பெரிய சல்யூட் சொல்ல விரும்புகிறேன். விஜயகுமார் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச், கிரேட். எனக்கு இந்த படத்தின் முதல் பாதியில் என்ன நான் வளர்ந்த நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பசங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க எப்படி பேசிப்பாங்களோ, அவங்க ஆட்டிடியூட் என்ன, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அந்த பொண்ணுங்களை இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, இப்படின்னு ரொம்ப அழகாக அந்த லவ்வை சொன்னது எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பெரியவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக இதில் நடக்கிற எல்லா மேட்டருமே ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, பெரியவங்களுக்கு தெரியும். அந்த மாணவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும். அது ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். படம் வெறியன் நான் படம் பண்ணுன்ட்டு. சரி, அது சுயநலமாக ஒரு நல்ல கிராஃப்ட் வச்சு சுயநலமாக பேர் வாங்கிட்டு போயிடாமல் ஒரு சமூக பிரச்சனையை பிரதிபலிக்கலான்ற ஒரு நல்ல எண்ணம் தான். இப்போ சமூக பிரச்சனை ஏன் பிரதிபலிக்கிறேன்னா, அது கடமை. நான் இன்றைக்கி ஈக்காடுத்தாங்கல்ல கார் எடுத்துகிட்டு தாம்பரம் வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்றேன்னா 1000 பேரோட தயவு, நான் உயிரோடு போய் சேர்றதுக்கு என் பின்னாடி வண்டி விட்டு வரேன்ல, அத்தனை பேரோட தயவு, சமூகம் நல்லா தான் இருக்குது, அத்தனை பேரோட தயவு. இன்றைக்கி யார் முகம்னே தெரியாது, ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. யாரா நீ, எப்படி இந்த படம் ஏன் நீ இன்னும் கொண்டு போய் சேரணும், நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபயர் ஆடுறாங்க மக்கள்.
இப்போ என்னென்னா இந்த படம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு புதுமுகங்கள் நடித்த படம்ன்றதுனால இந்த படம் வந்து புதுமுகங்கள் நடித்த படம்ன்றதுனால ஒரு சின்ன தயக்கம். பொதுவாக புதுமுகங்கள் நடித்த படம்னும் போது மக்கள் தேட்டர் வர தயங்கிறது இயல்பு தான். அது இயக்குனரும் புதுசு, ப்ரொடியூசரும் புதுசுன்னும் போது ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இது முகங்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் அல்ல, திரைக்கதையை நம்பி எடுக்கப்பட்ட படம்ன்றது முதல் நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க புள்ள வந்து பார்த்தவங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ என்னென்னா, நான் இந்த படத்தை பற்றி ஒன்றே வந்து சொல்ல விரும்புகிறேன். ரசிகனும் விரும்புகிறான், நம்ம விமர்சகர்களும் பாராட்டுறாங்க. ஸோ இது நல்ல படம்ன்றது கன்ஃபார்ம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏன் மக்கள்கிட்ட இன்னும் போய் ஏன் சேரக்கூடாது? ரொம்ப குறைஞ்ச காட்சிகள் இருக்குது. திரையரங்க உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் என்னோட ரொம்ப ஒரு வேண்டுகோள், இது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று பலகை என்று சொல்கிறார்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பலகை வைக்கின்றதா? அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பலகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பலகை. எப்படி போய் தடுக்க முடியும்?